சென்னையில இருந்து வரேங்க. நான் அம்மாவை வருஷம் வருஷம் ஆடி மாசம் தரிசனம் பண்ணணும். இந்த வருஷம் கூட்டம் அதிகமா இருந்தாலும் தரிசனம் தெளிவா அமைதியான முறையில அம்மாவை தரிசனம் பண்ண முடிஞ்சது. இந்த அம்மா கிட்ட எது வேண்டிட்டு போனாலும் உடனே நிறைவேறும். என் குடும்பத்துக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். அம்மாவுடைய முதல் தரிசனம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. முதல் வெள்ளிக்கிழமை முதல் தரிசனம் அருமையா பார்த்துட்டாங்க. மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. இதுக்கப்புறம் வர பண்டிகைகள் எல்லாத்தையுமே நாங்க சந்தோஷமா குடும்பத்தோட கொண்டாடுவோம். கூட்டம் நிறைய கூட்டங்க, ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. திருக்கோவில்ல ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஆனா அவங்க திருக்கோவிலுடைய ஏற்பாடு நல்லா பண்ணிருக்காங்க. பொதுமக்களுக்கு சௌகரியமா பண்ணிருக்காங்க. மூலஸ்தானம் வர வரைக்குமே அங்குள்ள சாமியை பாக்கிறதுக்கு எல்லா வசதியும் பண்றாங்க. பெண்கள் நின்று ஒரு கைட் பண்ணி எல்லாத்தையுமே கொண்டு போறாங்க. பக்தர்கள் எல்லாமே எந்தவித சிரமமும் இல்லை. வெளிப்பிரகாரத்திலயும் தரிசனம் பார்த்துட்டு அமர்ந்து அவங்க ரெஸ்ட் எடுத்து போற வரைக்குமே கோயில் சுத்தமா வச்சிருக்காங்க. நல்லா இருக்குதுங்க. வரலாம், எல்லா பக்தர்களுமே வரலாம். ஆடி வெள்ளினாவே அம்மனுக்கு உகந்த நாள். அம்மனுக்கு கூழ் ஊத்துவாங்க, இது பண்ணுவாங்க, கூழ் ஊத்தி எல்லாம் இது பண்ணுவாங்க. வேண்டுனதெல்லாம் நிறைவேறும். எல்லா கோயிலையுமே கும்பலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இருந்து பொறுமையா தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். வெள்ளிக்கிழமை என்பது அம்பாளுக்கு உகந்தமான நாளாக அமைகிறது. அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது அம்பாளுக்கு மிகவும் ஒரு விசேஷமான நாளாக அமைகிறது. அனைத்து பக்த மகாஜனங்களும், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து பக்த மகாஜனங்களும் தவறாது அம்பாளை தரிசனம் செய்து அம்பாளின் புண்ணியத்தை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, அம்பாளை நல்ல மனதார தியானம் பண்ணிக்கணும். அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருப்பாங்க இந்த வெள்ளிக்கிழமையில. இந்த நாள்ல பால் அபிஷேகம் செய்வது, நெய் விளக்கு ஏற்றுவது, மற்றும் அம்பாளுக்கு உகந்ததான நிவேதனங்களை படைப்பது, புடவை சாத்துவது, வளையல் சாத்துவது, இது போன்ற விசேஷங்களாக அம்பாளை தியானம் செய்தால் நாம் மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் கிட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சுமங்கலிகள் அனைவரும் தவறாது அம்பாளை தரிசனம் செய்தால் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து பக்த மகாஜனங்களும் தவறாது வருகை தந்து அம்பாளை தரிசனம் செய்து அம்பாளின் அருளுக்கு பாத்திரலாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.